இப்ப இந்த புதுசா வாக்கெடுப்பு இது முகாம் நடக்கல ஐயா, இந்த முகாமில் வந்துட்டு எவ்வளவு மக்கள் பொதுமக்கள் வந்து சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க? அதாவது பொதுவாகவேங்க வாக்காளர் சேர்ப்புன்றது தமிழ்நாடு தோன்றலால நடக்கும். அதில் குளத்தூர் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய தொகுதி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரோட தொகுதி. அதனால இளைஞர்கள்லாம் இந்த 18 வயசு ஜனவரி 25 18 வயசு நிரம்பிய ஆளுகளாம் வந்து சேர்ந்தோன்னே எல்லா பகுதியிலும் இருந்தோம் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆர்வத்தோட திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணத்தோட வாக்காளர்லாம் இளைஞர்கள்லாம் வந்து ஃபார்ம் 6 புதிய வழி ஃபார்ம், அது புதிய வாக்காளர்லாம் வந்து விறுவிறுப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்குமே நடந்த 16, 17, 23, 24 எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 வந்து 2000 வாக்காளர் வந்து புதுசாக சேர்ந்துருக்காங்க. ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ 2026ல் ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் வந்தால் நல்லா இருக்குமா, உதயநிதி ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் வந்தால் நல்லா? அதாவது இது கேள்வி எப்படி இருக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு அவர் தலைவர் இருக்கிற இதில் வந்து தலைவர் தான் முதலமைச்சரும் வருவார், துணை முதல்வர் தான் அண்ணன் இருக்காருல்ல, உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, தலைவர் தான் முதலமைச்சர் வருவார். இல்லை, நான் எதுக்காக கேட்குறேன்னா, அடுத்து வந்து 26ல் வந்துட்டு நம்ம அண்ணாமலையும் விஜயும் போட்டி போட போறாங்க. அவங்களுக்கு சமான ஈவனா அப்டேட்ல இருக்கிறது எதுல கம்பல் பண்றீங்க? ஸ்டாலின் கழகம் 75 ஆண்டு காலமா இருக்கு, அது ஒரு பாரம்பரிய கட்சி. அது குளத்தூர், இது குளத்தூர்ல எப்படா எலெக்ஷன் 2026 வரும்னு பார்த்துட்டு இருக்காங்க தலைவர் ஓட்டு போடுறதுக்கு. தலைவர் மூஞ்சி பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் ஜனங்க ஓடி வருவாங்க. தலைவர் தொகுதிக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி வராரு. அறநிலையத்துறை அமைச்சர் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறாரு. எங்க மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் செயற்பட்டார். 2026ல் யாரு என்ன சொல்றாங்கன்றதுல எங்களுக்கு தேவையில்லை. முதலமைச்சரோட குறிக்கோள் வந்து 200, எங்களை மாதிரி ஒரு தொண்டனோட குறிக்கோள்ல வந்து 234 தலைவர் வந்தாருன்னா தொகுதி மக்களுக்கு இன்னும் நிறைய வேலை இல்லை. எல்லா தொகுதிக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எல்லா தொகுதியும் சிறப்பா இருக்கு. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தலைவர் மரியாதை கொடுக்க ஒரு கட்சி எதுனா அது திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் அப்படின்னு பார்த்து நீ நல்லா இருக்கேன்னு கேட்டுக்கூடிய ஒரு கட்சி எதுனா அது திராவிட முன்னேற்ற கழகம். அது நீங்க எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கீங்க. அது நாங்கள் சொல்ல வேண்டியது. நாங்கெல்லாம் கூட பாருங்க எவ்வளோ விருப்பம், எவ்வளோ சந்தோஷமா மணி நான் பாருங்க, மணி 3, 2:30, 3 ஆகுது. எவ்வளோ ஆக்டிவ் உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஜனங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து எல்லாத்தையும் எழுதி ஃபார்ம் எழுதி கொடுத்து பிஓல கிட்ட கொடுத்து எல்லாம் முறையாக போய் சேர்த்தாரு பார்த்துட்டு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுட நேரடி கண் பார்வையில் வச்சுக்கிட்டு இது ஒரு நாளும் நிறைய பார்த்துட்டு எல்லாரும் வந்து விசாரிச்சுட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு வண்டி வந்து பராமரிச்சுட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அதெல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுங்க, அவங்கள நிற்க வைக்காதீங்க. இப்போ இந்த பிஎல் இந்த புது ஃபார்ம் 6, ஃபார்ம் 8ன்றது நிறைய இது ஆளுங்களுக்கு தெரியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் தெளிவான விஷயம் தெரியும். அதனால அது 2026ல் எங்கள் கழகத் தலைவர் முதல்வராக இருந்தால்தான் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் இருக்கும். அதனால துணை முதல்வர் அண்ணனும் தலைவர் கூட இருக்காரு. அதனால எங்களுக்கு எந்த ஒரு இது இல்லை. எல்லாமே 2 பேருமே எங்களுக்கு 2 கண்கள் தான். நம்ம விஜய் வந்துட்டு திமுக மேல ஊழல் அரசியல்வாதின்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. அதனால வந்துட்டு மக்கள் வந்துட்டு இன்னும் திமுக ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது குறித்து என்ன சொல்றாங்க? நாங்க அவரை பத்தி பேசலாம் விரும்பலங்க. அவருக்கு என்னன்னு தெரியாதுங்க, கட்சி என்னன்னு தெரியாதுங்க. அவரு சொல்லிட்டு போறாரு. அதுக்காக மக்கள் சொல்றாங்களா? எந்த மக்களும் இல்ல, அந்த மாதிரி அவரு சொல்லுங்க. அவரு சொல்றாருங்க. இல்ல, ஏடிஎம்கே ஊழல் பண்ணிச்சு, அவங்க ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அதை குறிச்சு எல்லாம் அவர் சொல்லாம ஒன்லி திமுக மட்டுமே சொன்னாரு. இல்லங்க, அவருக்கு அதான் சொல்றேன். அவருக்கு கட்சி தான் என்னன்னு தெரியாது. அவர் ஒரு நடிகர், திடீர்னு வந்தாரு. அவரு வந்துட்ட உடனே அவர் என்ன சொல்லணும்னு தெரியாது, ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் நாங்க எங்க லெவலுக்கெல்லாம் நாங்க சொல்றதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்க அவரு. சரியா, இப்போ 2026ல் சின்னவர் வந்தா நல்லா இருக்குமா, பெரியவர் வரணும்? திருப்பி தான் சொல்றாங்க. தலைவர் இருக்கும்போது வாழாடாது. தலைவர் வருவாரு, தலைவர் கூட துணை முதல்வர் இருப்பாரு, துணை முதலமைச்சராக தான் இருப்பாரு. இல்ல, என்ன மக்கள் மத்தியில என்னென்ன பரபரப்பா பேசப்படுதுன்னா, 2026ல் வந்துட்டு நம்மள இது விஜய்க்கு எதிர் காம்பினேஷனா நம்ம சின்னவரை தான் நிரப்புவாங்க, உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் இருந்தா நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்றேன், இந்த அண்ணாமலை விஜய் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத வேலைங்க. நாங்க எந்த மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட கேள்விப்பட்டது இல்ல. இங்க 4 பேருக்கு காம்படிஷன். சீமான் வந்து, அண்ணாமலை வந்துட்டு, விஜய் வந்துட்டு, நம்ம உதயநிதி ஸ்டாலின், இவங்க 4 பேரும் எலெக்ஷன்ல 26ல் நின்று மக்கள்ல யாருக்கு ஓட்டு போடணும்னு கன்ஃபியூஷனா இருக்கும். தப்பான கருத்து அது. மக்கள் வந்து தலைவரையும் துணை முதல்வர் இருந்தாலும் ஏத்துக்கிறாங்க. இவர் இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, உதாரணத்துக்கு நிறைய வாட்டி அண்ணாமலை கூட பேசியிருப்பாரு, எல்லா இடத்துலயும் கூட நீங்க பாத்துருக்கலாம். ஆனா அவர் பேசுறதோட சரி,
அதனால நாங்க அந்த இடத்துக்குலாம் வர விரும்பல. எங்களை விமர்சனங்கள் செய்ய நாங்க விரும்பல. எங்களுக்கு வேலைகள் நிறைய இருக்கு. மக்கள் சேவையே மகேஸ்வர் சேவைன்னு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால எங்க வேலையை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நான் 4 வாக்காளர் சரிபார்ப்புல நான் வந்து ஒரு 64வது வட்டத்துல இருக்கேன். என்கிட்ட சேர்ந்தது ஃபார்ம் பூராவே ஃபார்ம் 6 ஃபார்ம் படிவம் 6னால புதிய வாக்காளர். புதிய வாக்காளர் எவ்வளவு பேருனா எல்லாமே இந்த 18 ஜனவரி 25ஆம் தேதிக்குள்ள 18 வயசுக்கு உட்பட்டவங்க. இந்த 18 வயசுக்கு உட்பட்டவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா இந்த கருப்பு சிவப்பு இருவண்ண கொடி எங்க இருக்குதோ வந்து பார்த்து அவங்க ஆர்வத்தோட வந்து எங்களெல்லாம் நம்பர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த 4 வாக்காளர் சரிபார்ப்புலயே கிட்டத்தட்ட ஒரு 1200 இருந்து 1400 வாக்காளர் வரைக்கும் இந்த ஒரு இதுல மட்டும் அப்படின்னு சேர்த்தா குளத்தூர்ல எத்தனை ஆயிரம் பேர் சேர்ந்திருப்பாங்கன்னு பாருங்க. தமிழ்நாட்டுல எத்தனை லட்சம் பேர் சேர்ந்திருப்பாங்கன்னு பாருங்க. மக்கள்ல வந்து எந்த ஒரு சின்ன அசிரமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு துணை முதல்வரும் 24 மணி நேரமும் மந்திரிகளை வச்சு மாவட்ட செயலாளர்களை வச்சு எங்களை பெரிய தொண்டர்கள்லாம் வச்சு கண்காணிச்சுட்டு மக்களுக்கு எந்த ஒரு சின்ன இதுவும் வரக்கூடாதுன்னு பாத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விட ஒரு ஆட்சியில நாங்களாம் இருக்கிறத விட வேற எந்த கட்சியில நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரு அந்த கருப்பு சிவப்புன்ற ஒரு போர்வையே போதுங்க. கொடான கோடி மக்கள் இருக்காங்க. அவங்களே எந்திரிச்சு நல்லா தெளிவா இருக்காங்க. அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, யார் நமக்கு நல்லது செய்வாங்க, யார் செய்ய மாட்டாங்கன்னு. அதனால எந்திரிச்சு பூராவே தலைவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நாங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அவங்களே எங்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. எல்லாம் படிச்சவங்க. அதனால எல்லாருமே டிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க.